जय जय साई नमो नमः सद्गुरु साई नमो नमः। श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। अखिलांड कोटि ब्रह्मांड नायक राजाधिराज योगिराज महाराज प्रभु साईनाथ महाराज की नारायण वासुदेवाय सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की बोलो साई बाबा। ஒரு ஐயப்பன் பாட்டு பாடலான்னு தான் இந்த கோயிலுக்கு ரெகுலராக வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரெகுலராக எல்லா சுவாமியும் பாடிட்டு இருக்கோம். ஸோ சுவாமியோட 4 ஆரத்திகள் நடந்துட்டு இருக்கு இந்த இடத்துல. பல்லக்கு சேவைகள் விசேஷமாக வழக்கமாக விசேஷமாக பூஜைகள், சுவாமிக்கு அபிஷேகங்கள், ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சுவாமியோட அனுகிரகத்தால் எல்லாரும் நல்லா இருக்கும், எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த விசேஷமாக இந்த கோயில் என்ன பண்ணோம்னா கூட்டு பிரார்த்தனை பண்ணுறோம். ஒருத்தர் பிரார்த்தனை பண்ணால் அந்த பிரார்த்தனை மட்டும்தான் கிடைக்கும். கூட்டு பிரார்த்தனை பண்ணுறதுனால எல்லாரும் ஒரே ஒரு பிரார்த்தனைக்காக பிரார்த்தனை பண்ணுறதுனால அந்த கூட்டு பிரார்த்தனைகள் சக்தி அதிகமாக கிடைச்சி எல்லாருக்கும் பரிபூர்ணமான அனுகிரகங்கள் சுவாமி கிடைக்கிறதுங்க. சாய்ராம். இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி செல்ஃபோன் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு மெயின் ரோட்டில் ஒரு டெய்லரிங் கடையில். நான் ரொம்ப பயப்பட்டேன். போலீஸு அப்படின்னு போனோம், பதட்டத்திலே இருந்தேன். அப்போ தான் என் பொண்ணு சொன்னான், நீ எதுக்கு ரொம்ப பதட்டப்படுறா, பாபா இருக்காரு, ஃபோன் வரோம் அப்படின்னா. ஒரு 20 நிமிஷம் இருக்கும். ஃபோனை கரெக்டாக கண்டுபிடிச்சி பெத்தானி நகரில் அந்த அட்ரஸ் போய் கரெக்டாக அந்த அம்மாட்ட ஃபோனை வாங்கி என் கையில் வந்துருச்சு. நான் பாபா எப்படி மறந்தேன்னு எனக்கே தெரியல. எப்பவும் பாபா நினச்சிட்டே இருப்பேன். என் பொண்ணு சொன்னால் பாபா இருக்காரு அப்படின்னவர் தான் எனக்கு, அம்மா நான் ஏன் பாபா மறந்தேன்னு தெரியல, பாபா இருக்காருமா, அம்மா நந்துருமா அப்படின்னா கரெக்டாக ஒரு 20 நிமிஷத்துல ஃபோன் கையில் வந்து கிடச்சி. சாய்ராம். நான் வாரம் இந்த கோயிலுக்கு வருவேன். எனக்கு இங்கே வந்தால் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால நான் கண்டிப்பாக வந்துடுவேன். எவ்வளோ லேட் ஆனாலும் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போவேன். நான் ப்ரே பண்ணுறது எல்லாமே இங்கே இதுவாக இருக்கும். அதனால தான் கமலபீட காரிய சித்தி சாய்பாபா எனக்கு தெரிந்து 35 வருடம் மேலே இங்கே இருக்கிறார். முதல்ல நல்ல பவர்ஃபுல் காட், எது கேட்டாலும் கொடுப்பார். நல்ல இது நல்லா எல்லாருக்கும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார். வருடம் ஸ்ரீராம நவமி, அக்டோபர் 2 தசமி, அதுக்கெல்லாம் நல்ல விசேஷமாக பண்ணுவோம். கடம்பன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற இந்த ஷிரடி பாபா கோயிலில் எவ்ரி வாழைக்கிழமை பஜனை நடக்குது. 6லேருந்து 7:30 வரையும். கலியுகத்தில் ஒரு பஜனையில் பங்கு பெற்றாலே ஒரு அஸ்வமேதையாக செஞ்ச பலன் என்னவாங்க. எல்லாரும் அவங்கவுங்க எல்லாரும் எல்லா பக்தர்களும் கலந்துக்கலாம். முக்கியமானது கூட்டு பிரார்த்தனை. இங்கே ஒரு டைரி கொடுப்பாங்க. அந்த டைரியில் பஜனைக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் எழுதி வச்சுதான் அதெல்லாம் கூட்டு பிரார்த்தனையில் இப்போ படிப்பாங்க. அது எத்தனையோ பேர் ஃபீட்பேக் வந்திருக்கு. நல்லபடியாக எல்லாம் நடந்தது, நோய் குணமாச்சு, பத்திரமா நாங்கள் இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தோம் அப்படிலாம் ஃபீட்பேக்கு நன்றி தெரிவிச்சும் அந்த டைரியில் எழுதுவாங்க. எல்லாரும் கடம்பன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற வலசரவாக்கத்தில் இருக்கிற பங்கு பெற்று நல்ல பக்தியில் இந்த பூஜையில் கலந்துக்கிற மாதிரி அன்போடு வேண்டிக்கிறேன்.